This conference will now be recorded.
This conference will now be recorded. ஓகே. மோகன் அண்ட் சத்யமூர்த்தி. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஆடிபிளா இருக்கா? இருக்குங்க சார். ஓகேம்மா. லாஸ்டா என்னப்பா டாபிக் பார்த்தோம்? எஸ்சி லினக்ஸ் பார்த்தோமா? எஸ்சி லினக்ஸ். ஓகே. சத்யமூர்த்தி, எஸ்சி லினக்ஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்காப்பா? சத்யா? மியூட்ல இருக்காங்க. ஆமா, மியூட்ல இருக்காப்புல. ஸ்டார்டிங் பண்ணா கூட. சத்யா ஆடிபிளா இருக்காப்பா? லைன்ல இருக்கீங்களா? சத்யா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சத்யமூர்த்தி? ஓகேன்னு போட்டிருக்காங்க சார். ஓகேப்பா தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நம்ம அனதர் ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரேஜ். அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன்ஸ் நீங்க பிரிக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டோரேஜுங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, எனி ஒன் ஹார்ட் டிஸ்க் ஆர் ஃப்ளாப்பி டிஸ்க். இப்போ ஃப்ளாப்பி யூஸ் பண்ணுறதுல சிடி டிரைவ், பென் டிரைவ், இதுக்கெல்லாம் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இப்போ லினக்ஸில் வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூப்பர். கரண்ட் கட்டு. ஓகே. ஸோ பவர் கட் ஆகிருக்குப்பா. 1 செகண்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ் பார்த்துருக்கோமா? இல்லைங்க சார், இதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் நமக்கு சர்வர் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் வரட்டும். பவர் வரவும் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் சும்மா தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? ஒரு ஹார்ட் டிஸ்க் விண்டோஸில் எத்தனை பார்ட்டிஷன்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? சார் பேசிக்கா ஹார்ட் டிஸ்க் டைப்பை பொறுத்துங்க சார். ஒரு டைப் 4 இதாக பண்ணலாம், இன்னொன்று வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் சார். சூப்பர்மா. ஒரு இது 4 இதாக பண்ணலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த 4லையும் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? இதுக்கும் அந்த 4 என்ன கேட்டகரின்னு சொல்ல முடியுமாப்பா? ரைட் தான். ஓகேப்பா. நோ ப்ராப்ளம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எத்தனை ஜிபி வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஹார்ட் டிஸ்கை பொறுத்த மட்டும்? டிபி வரைக்கும் யூஸ் ஹார்ட் பண்ணிட்டு டிஸ்கை இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டிபி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஒரு நார்மல் சிஸ்டத்தில். ஓகேம்மா. நார்மல் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுகளில் ஒரு எத்தனை பார்ட்டிஷன்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டோட்டல் ஹார்ட் டிஸ்க் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நியர்லி 4 டிபி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹார்ட் டிஸ்கை பொறுத்த மட்டும். அதுவும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் 2 டிபி தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நமக்கு வந்து என்னன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே இது நீங்கள் என்ன அப்படின்னா விண்டோஸ் சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அபோவ் 2 டிபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
எத்தனை ஜிபி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை பொறுத்த மட்டும் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ அதே தான் லினக்ஸில் வந்து இப்படி சி டிரைவ், டி டிரைவ்னு கிடையாது. எவ்ரிதிங் ஒரு ஃபோல்டரில் நமக்கு வந்து மவுண்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணியிருந்தது எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஸ்குடைய பார்ட்டிஷன்ஸ் சைஸ் இதுகளை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் சைஸஸ் எந்த ஃபோல்டரில் எனக்கு மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி பண்ணணும். அப்போது எனக்கு ஒரு பேசிக்கலி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்த மட்டும் அதனுடைய டைப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி எவ்வளவு ஸ்பேஸ் வரைக்கும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 மேஜர் ஸ்கீம் வந்து நமக்கு அவைலபிள். அந்த 2 மேஜர் ஸ்கீம் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஒன்று எம்பிஆர் பார்ட்டிஷனிங் ஸ்கீம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அனதர் ஒன் ஜிபிடி பார்ட்டிஷனிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது எம்பிஆர். எம்பிஆர்னா மாஸ்டர் போர்ட் ரெக்கார்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாஸ்டர் போர்ட் ரெக்கார்ட் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட்டிஷனிங் அப்படி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்த மட்டும் நமக்கு எத்தனை ஜிபி வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு பயாஸில் நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங்கில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பயாஸில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா பழைய போர்ட்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 20 ஜிபி ஹார்ட் டிஸ்கே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு 256 MP ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 512 அதுக்கடுத்து 750க்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தான் 1 ஜிபிக்கு வந்துச்சு. அப்போ 2 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு பழைய ஹார்ட் டிஸ்க்ஸ். அப்போ அந்த பயாஸில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போது அந்த 2 ஜிபி ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். 4 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு மாட்டினா டிடெக்ட் ஆகாது. அப்போ பிகினிங்கில் உள்ள அந்த நமக்கு P3 கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கு முன்னால் உள்ள சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு 64 80 ஜிபி வரைக்கும் தான் நமக்கு டிடெக்ட் ஆகும். அதுக்கு மேலே டிஸ்பிளே ஆகாது. அப்போ இந்த பார்ட்டிஷன்ஸை மதர் போர்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன மெத்தட் என்ன ஸ்கீம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கை எனக்கு வந்து 2 மெத்தடில் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எம்பிஆர் மெத்தட். அனதர் ஒன் நமக்கு வந்து ஜிபிடி மெத்தட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போது எம்பிஆர் மெத்தட் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது மாஸ்டர் போர்ட் ரெக்கார்ட் 1982 நமக்கு இந்த மெத்தட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு. அப்போ இந்த எம்பிஆர் மெத்தடை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது என்ன அப்படின்னா இதில் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா டோட்டலி உங்களுக்கு வந்து ஒரு 4 பார்ட்டிஷன்ஸ் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எந்த ஒரு ஹார்ட் டிஸ்கையும் மேக்சிமம் ஆஃப் 4 பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் எனக்கு பிரிக்கலாம். அப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ், பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் அண்ட் செகண்டரி பார்ட்டிஷன்ஸ். பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். செகண்டரி பார்ட்டிஷன்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ஸ் ஆர் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் சொல்கிறேன். அப்போ இந்த லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் 1 எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அந்த 1 எக்ஸ்டெண்டட்லேருந்து எனக்கு வந்து ஒரு 14 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து பிரிச்சுக்கிற முடியும். 15 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிச்சுக்கிற முடியும். அப்போ டோட்டலி எத்தனை பார்ட்டிஷன்ஸ் வரையும் எனக்கு வந்து பிரிக்கலாம்? ஸோ இப்போ 15 +
18 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் எனக்கு மேக்சிமம் ஒரு பார்ட்டிஷன்ஸ் ஒரு டிஸ்கை என்னால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். இதுதான் அதனுடைய லிமிட்டேஷன். அட் த சேம் டைம் இந்த பார்ட்டிஷன் சைஸ் டேட்டா எல்லாமே ஸ்டோர்ட் அஸ் 32 பிட் வேல்யூவாக தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். அண்டு உங்களுக்கு வந்து எம்பிஆர் மெத்தடை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 2 DB வரைக்கும் தான் பார்ட்டிஷன்ஸ் என்னால் பண்ண முடியும். அப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு 4 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டேன். பட் வந்து எந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் டெஸ்க்டாப்பில் என்னால் வந்து செட் பண்ண முடியாது. அப்போ ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி வந்து 2 DB வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடிய பார்ட்டிஷன்ஸை என்னால் நான் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. அப்போது என்ன ஃபார்மேட்டாக எனக்கு வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னா ஜிபிடி பார்ட்டிஷனாக மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அப்போ அந்த ஜிபிடி மெத்தடில் எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 8 ஜெட்டாபைட், ஸோ உங்களுக்கு வந்து இசட்பி அது வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகும். அப்போ அதுக்கு வந்து ஜிபிடி பார்ட்டிஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த ஜிபிடி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு லினக்ஸில் நமக்கு வந்து இந்த பார்ட்டிஷனிங் வந்து நமக்கு ஒரு அன்லிமிட்டில், ஸோ உங்களுக்கு வந்து 2 DB இங்கே இருக்குது. அதேமாரி பெய்டாபைட்ஸ், அதுக்கடுத்து தான் ஜெட்டாபைட்ஸ். ஸோ இப்போ அந்த ஜிபிடியை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து ஒரு இப்போ வரக்கூடிய மதர் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா UEFI யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் மெத்தடில் நமக்கு ஜிபிடி வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, அப்போ மதர் போர்டும் நமக்கு சப்போர்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு ஆல் மதர் போர்ட்ஸ் ஆர் எதுனா எம்பிஆரை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜிபிடி வந்து இஎஃப்ஐ யூஇஎஃப்ஐ அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லி நமக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் ஜிபிடியை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் ஆஃப் 128 பார்ட்டிஷன்ஸ் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ இந்த 128 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஜிபிடியில் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஜிபிடியை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 2 DBக்கு மேலே உள்ள ஹார்ட் டிஸ்கை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா 8 ஜெட்டாபைட் வரைக்கும் எனக்கு வந்து என்னாகும் ஒரு நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போது பவர் வந்துருச்சு. ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்துட்டேன். ஓகே, நவ் என்ன அப்படின்னா RHT VMCTL ஸ்டார்ட் ஆல் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அண்ட் தென் பிங்க் என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். பிங்க் ஆகட்டும். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஒரு 2 மேஜர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்கீமில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நமக்கு வந்து ஒரு எம்பிஆர் மெத்தட், அனதர் ஒன் வந்து ஜிபிடி மெத்தட். எம்பிஆர் மெத்தடை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு எடுத்துருச்சுன்னா 2 DB வரைக்கும் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை என்னால் வந்து ஒரு 15 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து 2 DBக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல் ஹார்ட் டிஸ்க்ஸ் எல்லாமே எம்பிஆர் பார்ட்டிஷனிங்கில் என்னால் வந்து பார்ட்டிஷன் பண்ண முடியாது. ஸோ 2 DB வரைக்கும் தான் எனக்கு டிடெக்ட் ஆகும். அதுக்கு மேலே போகும்போது அது அந்த ரிமைனிங் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதே தான் எனக்கு வந்து ஜிபிடி நமக்கு மெத்தடில் எனக்கு பார்ட்டிஷன் பிரிக்கணும். அப்போ ஜிபிடி மெத்தடை பொறுத்த மட்டும் மதர் போர்டுடைய ஃபேம்வேர் நமக்கு சப்போர்ட் ஆகணும். அப்போ அந்த மதர் போர்டை பொறுத்த மட்டும் யூஎஃப்ஐ அப்படின்னு நமக்கு வந்து பயோ செட்டப்பில் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஜிபிடி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஜிபிடி மெத்தடில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 64 பிட்ஸு. ஸோ எம்பிஆர் வந்து 32 பிட்ஸு. ஸோ அதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து 15 பார்ட்டிஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் இங்கே வந்து நீங்கள் 128 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்ன ஹார்ட் டிஸ்க்ஸ் இருக்குது, அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஒரு பார்ட்டிஷன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் நமக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணிட்டு தான்
அதை ஒரு டிரைவில் ஒரு ஃபோல்டரில் நான் வந்து மவுண்ட் பண்ணுறேன். மவுண்ட் பண்ணிட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நவ் இதுக்காக நமக்கு வந்து நிறைய கமாண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிள். அப்போ அந்த கமாண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டாச்சுன்னா நமக்கு fdisk அப்படிங்கிற ஒரு கமாண்ட், அதே மாதிரி gdisk அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா parted அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ உள்ள ஒரு லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். அப்போ நமக்கு வந்து 8 பொறுத்த மட்டும் ரெட் ஹாட் 8 பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்லி ஒரு பார்ட்டட் தான் நமக்கு வந்து இந்த வருஷம் தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறங்க. அப்போ பார்ட்டட் கமாண்ட் அப்படிங்கன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா நமக்கு வந்து இந்த கமாண்டை பொறுத்த மட்டும் ஒரு கம்ப்ளீட் டிஸ்கை வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட்டிசன்ஸ் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, ஸோ பார்ட்டிசன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, பார்ட்டிசன் டேபிளில் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் பார்ட்டட் அப்படிங்கிற கமாண்ட். ஓகே, அப்போ இந்த பார்ட்டட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு வியூ பண்ணி பார்த்துக்கிற போகிறோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டட் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி நமக்கு வந்து ஒரு டிஸ்கை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வியூ பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவைலபிளா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ அவைலபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த டிஸ்கில் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிசன்ஸ் எப்படி நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு LSBLK அப்படிங்கிற ஒரு கமாண்ட். அப்போ LSBLK அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா லிஸ்ட் த பிளாக் டிவைசஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் VDA1, VDA2, VDA3 அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ VDA அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது ஒரு விர்ச்சுவல் டிஸ்க்னு அர்த்தம். HDA அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹாட்டா, அதாவது நமக்கு வந்து ஒரு சாட்டா டிஸ்க்கு முன்னால் வந்து ஐடி டிஸ்க் எல்லாமே HDAன்னு இருக்கும். ஸோ அந்த சாட்டா டிஸ்க் எல்லாமே SDA, SDB அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷினில் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கை வியூ பண்ணுறதுனால அது ஒரு VDA அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பார்ட்டிசன்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கு. இதே தான் SSH ரூட் அட்டு. ஸோ எதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சர்வர் A அப்படிங்கிறத நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சர்வர் ஏல நீங்கள் ஒரு வியூ பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதே தான் சர்வர் பியில் லாகின் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, ரெட் ஹாட் கொடுத்துட்டேன். சர்வர் ஏல வந்து உங்களுக்கு வந்து பிறகு பார்ப்போம். இங்கே LSBLK அப்படின்னு வியூ பண்ணி பாருங்க. ஸோ இங்கே நமக்கு VDA1, VDA2, VDA3 இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கில், இந்த டிஸ்கில் தான் நமக்கு OS நமக்கு இருக்கு. ஸோ அப்போது இந்த ஹார்ட் டிஸ்கோடைய கெப்பாசிட்டி 10 GB. ஸோ 1 MB வந்து ஃபார் கிரப்புக்காக நமக்கு இருக்கு. அதுக்கடுத்து பூட்டிங்காக நமக்கு வந்து ஒரு 100 MB. ரிமைனிங் 9.9 GB எல்லாமே இந்த ரூட் பார்ட்டிசனுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா VDB, VDB1, VDB2 அப்படி நமக்கு இருக்கு. VDC, VDD அப்படி நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு VDB1, VDB2 அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்குடைய கெப்பாசிட்டி 5 GB, VDCங்கிறதுலையும் 5 GB, VDDலையும் 5 GB நமக்கு இருக்கு. அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து VDBயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம VDCயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பார்ட்டிசனில் என்னென்ன நமக்கு பார்ட்டிசன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பார்ட்டட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போது நீங்கள் பார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து /devல VDA அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் என்டர் த பார்ட்டட் யூட்டிலிட்டிக்கு போயிடும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பிரிண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ பிரிண்ட்னு நான் வந்து கொடுக்கும்போது ஆல்ரெடி இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து நமக்கு ஒரு 3 ஹார்ட் டிஸ்காக பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 3 ஹார்ட் டிஸ்காக எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கக்கூடிய இதனுடைய சைஸ், ஸ்டார்டிங் பிளேஸ் எது, எண்டிங் பிளேஸ் எது, அதனுடைய டோட்டல் சைஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அனதர் 2097 கிலோபைட்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 107 MBயில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 107 MBயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 10.7 GBயில் நமக்கு வந்து என்ன அப்படின்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இது XFS ரூட்டாக இருக்குது. ஸோ அனதர் ஒன் FAT16 இருக்குது.
another 1 MB உள்ளது நமக்கு பயாஸ் ஸ்க்ரப்புக்காக இருக்கு. ஸோ இதை விட்டு எனக்கு வெளியில வர்றதுக்கு கியூட் அதாவது குயிட் அப்படிங்கிறது RQ மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், வெளியில வந்துடும். ஸோ இப்போ இந்த பார்ட்டட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த யூட்டிலிட்டிக்குள்ள போய் தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. அப்போ பிரிண்ட்னு நான் வந்து கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து VDA பிரிண்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த லொக்கேஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாடல் என்ன, விர்ச்சுவல் டிஸ்க்கு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து VDA 10.7 GB, செக்டாருடைய சைஸ் வந்து எவ்வளவு, ஸோ பார்ட்டிஷன் டேபிள் வந்து GPT. ஸோ அப்போ நமக்கு MPRA ஆர் GPTங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதனுடைய கட்டட் நமக்கு கீழே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து பார்ட்டட் கமாண்ட்லேயே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த பார்ட்டிஷனுக்குள்ள போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ அனதர் கமாண்ட் லைன்லேயே நமக்கு வந்து கிரியேட் பண்ணுறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்ன நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பார்ட்டிஷன் வந்து பிரிக்கணும். ஸோ இப்போ நமக்கு LSPLK அப்படின்னு நீங்கள் கொடுங்க. LSPLKன்னு கொடுக்கும்போது VDA1, VDA2, VDA3. ஸோ இதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். VDB1, VDB2 இருக்கு. ஸோ இது எதுவுமே மவுண்டிங் பண்ணலை. ஸோ எம்டியாக தான் நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ மவுண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கறதுக்கு DF ஹியூமன் அண்டு டைப்போட எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கிறதுக்காக தான் எனக்கு DF-HTங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ மவுண்டட் ஆன் எந்த லொக்கேஷன்ல எவ்ரிதிங் வந்து டிவைசஸ்ல தான் இருக்குங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டெவ்வில் நமக்கு வந்து ADM, அதே மாதிரி SHM, ரன், சிஸ்ல FS, இந்த ரன்ல வந்து டெம்பரவரியா நமக்கு வரக்கூடியது எல்லாமே இந்த ரன்ல மவுண்ட் ஆயிருக்கும். ரூட் ஃபோல்டர்ல நமக்கு வந்து என்டையர் ஃபைல் சிஸ்டத்தையும் நமக்கு இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது VDA3, VDA2ல வந்து நமக்கு பூட்டுக்கு தேவையானது. ஸோ டெம்பரவரி ஃபைலில் நமக்கு வந்து ஒரு 183 சைஸில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு டெம்பரவரி ஃபைல் மவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து எனக்கு மவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். LSPLK போட்டு பார்த்துக்கிறேங்க. அண்ட் லிஸ்ட் த பிளாக் டிவைஸ்னு அர்த்தம். அண்ட் தென் மவுண்ட் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, மவுண்ட் மட்டுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்போ மவுண்ட் மட்டும் நான் வந்து கொடுக்கும்போது ஸோ எந்தெந்த ஃபைல் சிஸ்டத்தில் எனக்கு வந்து மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இங்கே ஒரு டீட்டெயில் வியூவாக நமக்கு தெரியும். அப்போ VDA3 அண்ட் VDA2 வந்து நமக்கு இன்ஸ்டால் லொக்கேஷனை நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகே, டன். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஸோ VDA பார்ட்டிஷன்ஸ் எனக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இதில் நான் வந்து எஸ்ங்கிறத நான் வந்து சொல்லலாம், தட் இஸ் ஏ செக்டார். பிங்கிறது பைட்டு, மெகாபைட்டு, ஜிகாபைட் ஆர் டெராபைட் அப்படி நான் வந்து சொல்லிக்கிறேன். MB, GP ஆர் TP அப்படிங்கிற TB அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸை எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சைஸில் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ டைஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என்ன கமெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பார்ட்டட். ஸோ ஆல்ரெடி பிரிச்சிருக்கக்கூடிய VDA-வை நான் வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, யூனிட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ஸோ எஸ் பிரிண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ யூனிட் எஸ் பிரிண்ட் அப்படின்னா இன் செக்டார்ல நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதே தான் யூனிட் நான் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எப்படி நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, பீன் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ பீன் கொடுத்தா இன் பைட்ஸ்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அண்டு உங்களுக்கு வந்து MB அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ MBன்னு கொடுத்தேன்னா ஸோ மெகாபைட்ஸில் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அட் த சேம் டைம் ஸோ எனக்கு வந்து MIB அப்படிங்கிறது மாதிரியும் எனக்கு வந்து கொடுத்துக்கலாம். மெகாபைட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி GIB அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். ஜிகாபைட்ஸில் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ GB அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸோ எனக்கு டெராபைட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து TB அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன் TBயில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ ஒரு கிலோபைட்ஸ் ஸோ ஆர் மெகாபைட்ஸ் ஜிபின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்துக்கிற முடியும். ஓகே, அப்போது ஜிபியில் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டை வந்து எனக்கு வந்து எதில் ஸ்பெசிஃபை பண்ணணும், MPயா ஆர் உங்களுக்கு வந்து GPயா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அப்போ 1.
05 எம்பியில் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எத்தனை எம்பியில் நமக்கு ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிறேங்க. ஸோ அப்போ அதனுடைய சைஸ். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து இங்கே 210ல் முடிஞ்சிருக்கு, 210ல் ஆரம்பித்து 107, அப்போ 105 எம்பி வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் இன் யூனிட்ஸ், அதாவது செக்டார் ஆர் பைட்ஸில், மெகாபைட்ஸ், ஜிகாபைட்ஸ் அண்ட் டெராபைட்ஸில் நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டெராபைட்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா டிஐபி அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ டிபி கொடுத்தாலும் சரி, ஐபிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு யூனிட்ஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பிரிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு வந்து புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்கை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த எம்பிஆர் மெத்தடா, ஜிபிடி மெத்தடா அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்க் லேபிளில் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ இங்கே பார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்ன வந்து கமெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா /devல. ஸோ அப்போது இந்த லொக்கேஷனில் நீங்கள் எந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. அப்போது டெவ், அதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா விடிசி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ விடிசின்னு நான் வந்து சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணமே யூட்டிலிட்டிகளை உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கு பிறகு லேபிள் மாற்றுறேன். எம்கே லேபிள் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த எம்கே லேபிள் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இப்போது நியூ டிஸ்க் லேபிள் டைப் என்னன்னு கேட்கும். நான் இங்கே MS-DOS அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போது நீங்கள் பின்னா பிரிண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்னன்னு இருக்கு, நமக்கு வந்து பார்ட்டிஷன் டேபிள் வந்து MS-DOS அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதே தான் எனக்கு ஜிபிடியை மாற்றணும். அப்போ ஒன் செகண்ட் நீங்கள் எம்கே லேபிள்னு கொடுங்க. அப்போ இந்த லொக்கேஷனில் ஜிபிடின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி செட் ஆகிருக்கு, சேஞ்ச் பண்ணுவான்னு கேட்குது. எஸ்ன்னு நான் வந்து கொடுத்துறேன். அதுக்கடுத்து பி கொடுங்க, பிரிண்ட்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய டைப் வந்து ஜிபிடியாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு MS-DOSக்கு எம்பிஆர் மெத்தடில் நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்கை மேனேஜ் பண்ண போகிறீங்களா, ஆர் ஜிபிடிங்கிற மெத்தடில் மேனேஜ் பண்ணுறோமாங்கிறத ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே நமக்கு வந்து கொடுத்துடணும். அப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மெத்தட் வந்து நமக்கு இங்கே பார்த்துக்கிற முடியும். ஸோ உங்களுடைய ஃபார்மேட் என்ன ஸ்கீமில் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எப்படி நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் விடிசி அப்படின்னு கொடுத்துட்டு எம்கே லேபிள் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு MS-DOS ஆர் உங்களுக்கு வந்து என்ன மெத்தடோ அந்த இதை நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த லொக்கேஷனில் பிரிண்ட் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னாலே ஸோ அதனுடைய ஃபார்மேட் என்னங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அட் த சேம் டைம் எனக்கு எம்கே லேபிள் MS-DOSக்கு பதிலாக ஜிபிடி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணவான்னு கேட்குது. எஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட் பிரிண்ட்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ ஜிபிடிக்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். அப்போ உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை வந்து நமக்கு வந்து பார்ட்டட் யூட்டிலிட்டியில் உள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். அதர்வைஸ் நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அதுக்குரிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, டன். ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒரு கிரியேட்டட் நமக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்படி பார்ட்டிஷன்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து எப்படி மவுண்ட் பண்ணுறேன், அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இங்கே வியூ பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு எம்பிஆர் மெத்தடில் நான் வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எம்பிஆர் மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிபிடி மெத்தடில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுக்குமே நான் வந்து என்ன நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பார்ட்டோடைய யூட்டிலிட்டியில் போய் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஸோ நவ் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அப்போது கிரியேட்டிங் எம்பிஆர் ஒரு மெத்தட் எம்பிஆர் பார்ட்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறேங்க. ஸோ என்டர் கீ கொடுத்துட்டேன். ஸோ நவ் கொண்டா 1 minute ப்ளீஸ்.
ஸோ அப்போ கிரியேட்டிங் எம்பிஆர் மெத்தட் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எம்பிஆர் பார்ட்டிஷன்ஸ் வந்து எப்படி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நவ் உங்களுக்கு வந்து பார்ட்டடுடைய யூட்டிலிட்டிக்கு உள்ளே போயிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் dev vdc அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். பார்ட்டட் உள்ளே போயாச்சு. இப்போ நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜிபிடியில் இருக்கா எம்பிடியில் இருக்கா எம்பிஆரில் இருக்காங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஜிபிடியில் இருக்குது. அப்போ எனக்கு எம்பிஆரை மாற்றணும். எம்கே லேபிள் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த எம்கே லேபிள் அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நியூ டிஸ்க் லேபிள் டைப் வந்து கேட்கும். ஸோ எம்எஸ் டாஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கேயே நீங்கள் டபுள் டேப்பை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஐக்ஸு, அமிகா, அட்டாரி, பிஎஸ்டி, டிவிஹெச், ஜிபிடி, லூப்பு, மேக்கு, எம்எஸ்டாஸ், பிசி98 சன்னு நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்போ இதுல நீங்க யூஸ் பண்றது எம்பிஆர் மெத்தடுக்காக எம்எஸ்டாஸ். ஸோ நம்ம ஃபுல்லி வந்து ஒரு பாப்புலர் இதைத்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இங்கேயும் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ மேக் ஓஎஸ்க்கு அதுக்குன்னு தனி ஒரு டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஐபிஎம் உடைய ஐக்ஸுக்கு தனி. ஸோ அதே மாதிரி எம்எஸ் அதாவது சன் சோலாரிஸ். ஸோ சோலாரிஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் ஆரக்கலுடைய இதில் சன் அப்படிங்கிற நமக்கு நேம் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மோஸ்ட்லி எம்பிஆர் மெத்தட், மைக்ரோசாஃப்ட் உடையது. ஸோ எம்எஸ் டாஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அப்போ இந்த எம்எஸ் டாஸை நான் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ்ன்னு நான் வந்து கொடுத்துறேன். ஸோ அப்போ நவ் உங்களுக்கு வந்து ஒரு என்ன ஆயிடுச்சு, எம்எஸ் டாஸ் பார்ட்டிசன் டேபிளுக்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஸ்கீம், ஒரு ஹார்ட் டிஸ்கை என்ன ஸ்கீமில் நான் வந்து பார்ட்டிசன் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத எம்கே பார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்டிசன் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ அந்த பார்ட்டிசன் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக எம்கே பார்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். எம்கே லேபிள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் சொல்கிறதுக்காக, அண்ட் தென் எம்கே பார்ட் வந்து பார்ட்டிசனுடைய டைப், பார்ட்டிசன் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நீங்கள் எம்கே பார்ட் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அவனே வந்து கேட்குறான் பார்ட்டிஷனுடைய டைப்பு பிரைமரியா எக்ஸ்டெண்டடான்னு. ஜிபிடியா இருந்தால் நமக்கு வந்து ஒன்லி நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிரைமரியாவே நமக்கு வந்து கொடுத்துடலாம். இங்கே பிரைமரி எக்ஸ்டெண்டட் இருக்கு. அப்போ நான் வந்து 4 பிரைமரியா தான் பிரிக்க முடியும். அதர்வைஸ் 3 பிரைமரி 1 எக்ஸ்டெண்டட், 2 பிரைமரி 1 எக்ஸ்டெண்டட், 1 பிரைமரி அனதர் 1 எக்ஸ்டெண்டட். ஸோ இது மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்டெண்டடை நான் வந்து ஒரு 15 பார்ட்டிசன்ஸ் வரைக்கும் என்னால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு எம்எஸ் டாஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லும்போது பிரைமரி பார்ட்டிசனை நான் வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறேன். அப்போது இங்கே ஃபைல் சிஸ்டம் டைப் வந்து என்ன டைப் அப்படின்னு நம்ம கேட்குது. ஸோ அதுலேயும் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவைலபிள் டைப்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா, நீங்க வந்து ஒரு மெமரி கார்டு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு FAT32, ஃபேட்ஸ் அதே மாதிரி நமக்கு வந்து என்ன அப்படின்னா 30, அதாவது ஃபேட் மட்டுமே இருக்கும். அண்ட் FAT16 இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா, ஸோ விண்டோஸ் ஓரியன்டடில் NTFS அப்படி நமக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து லினக்ஸை பொறுத்த மட்டும் EXT2, அதே மாதிரி EXT3, EXT4, இப்போ லைவ்ல நமக்கு EXT4 நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு அனதர் ஒன் XFS ஃபார்மேட். ஸோ இது மாதிரி அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்டு நமக்கு ஃபைல் சிஸ்டம்ஸ் நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்கேயே நமக்கு ஒரு டிஸ்க் ஸ்பேஸை விர்ச்சுவல் மெமரிக்காக நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மெமரிக்காக ஒரு டிஸ்க் பார்ட்டிஷனை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதனுடைய டைப் வந்து லினக்ஸில் ஸ்வாப்பிங் ஸ்பேஸ், அதாவது லினக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது லினக்ஸ் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்னவா கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு பார்ட்டிசன்ஸ் EXT3 அப்படின்னு கூட நீங்கள் கொடுங்க. அப்போ EXT3-ஆ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போது லினக்ஸில் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் நமக்கு கேட்குது. ஸோ இப்போ அவைலபிள் டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அந்த பார்த்தது மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து இன் செக்டாரில் நமக்கு வந்து கொடுக்கலாம். ஆர்
மெகாபைட்ஸ், அதே மாதிரி யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 எம்பி அதாவது 2 எம்பி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ரிசர்வேஷனுக்காக பார்ட்டிசன் டேபிளுடைய ரிசர்வேஷனுக்காக விட்டுருக்கேன். அப்போ உங்களுடைய இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எதில் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 2048 அப்படின்னு சொல்லிட்டு கேபியில் கூட ஆரம்பிங்க, ஆர் செக்டாரில் கூட நமக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 2 கேபியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நியர்லி எவ்வளவு நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத இங்க நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு 100 எம்பி வேணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி 1048 நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ 1048 நான் வந்து சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஸோ நமக்கு வந்து 100 எம்பி வேணும் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 100 இன்ட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 1024 அப்படின்னு நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே, ஸோ டோட்டலி உங்களுக்கு வந்து 1024 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இதோட எனக்கு 2 எம்பியில் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து என்னன்னு சொல்லணும் உங்களுக்கு வந்து 1000 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா 2048 அப்படி நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னாலே, ஸோ இங்கே வரக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேங்க. அப்போது 1000 இப்போ நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா 4448 அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு என் கேபி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், கிலோபைட்ஸ்லேயே சொல்கிறேன். ஒன்று ஜிபி எம்பிலையும் சொல்லலாம், ஆர் கிலோபைட்ஸ்லையும் நான் வந்து சொல்லலாம். இப்போ நான் வந்து சைஸை வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த சைஸ் வந்து நமக்கு அவனே சொல்றான், வார்னிங் இந்த ரிசல்ட் பார்ட்டிங் இஸ் நாட் ப்ராப்பர்லி அஸ் அலைன்மெண்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 4000 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அல்லது உங்களுக்கு வந்து டிவைடட் பை 2048 அப்படின்ட்டு கேட்குறது. ஸோ நீங்கள் வந்து இக்னோர் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த 2048 செக்டார்னு கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இக்னோர் கொடுத்துட்டேன், பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2048லேருந்து நமக்கு எது வரைக்கும் இருக்கு 104 எம்பி. ஸோ அப்போ அதனுடைய சைஸ் வந்து 100 எம்பி 102 எம்பி அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 100 எம்பியில் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிசன்ஸ் வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். ரைட்டு. ஸோ இப்போ ரிமைனிங் இன்னும் வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அனதர் ஒரு பார்ட்டிசன்ஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ அனதர் பார்ட்டிசன்ஸ் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னென்ன வந்து கொடுத்துக்கிற போகிறேன். ஸோ சேம் கண்டென்ட் வந்து இதுலேயே நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மெத்தடை நான் வந்து ஒரு இன்ட்ராக்டுக்குள்ள எதுக்குள்ள போயிருக்கேன், உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டியில் போய் தான் கிரியேட் பண்ணுறேன். டைரெக்டாக வெளியில் இருந்து நமக்கு கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னென்னு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை 1 செகண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிசனை எனக்கு இந்த யூட்டிலிட்டியிலேருந்து கியூ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஸோ இன்ஃபர்மேஷன் யூ மே நீடு டு அப்டேட் இடிசியில் எஃப்எஸ் டேப்ல எனக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த பார்ட்டிசன் டேபிளுக்கு நமக்கு ஒரு பார்ட்டிசன் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் udev adm settle அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ லினக்ஸில் பார்ட்டிசன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்ட் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஃபைனலி இன்ஃபார்ம் டு பார்ட்டிசன் டேபிளுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது மாதிரி ஜிபிடி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து udev adm settle கமாண்ட் வந்து நான் வந்து கொடுத்துறேன். இதுக்கடுத்து lsplk அப்படின்னு கொடுத்து பாருங்க, லிஸ்ட் பிளாக் டிவைஸ்ன்னு இருக்கு. விடிசியில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பார்ட்டிசன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனுடைய சைஸ் வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு, 97.7 எம்முக்கு நமக்கு இருக்கு. ஸோ இதனுடைய டோட்டல் சைஸ் வந்து 102. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 எம்பிக்கு வந்து என்ன ஆகுது நமக்கு வந்து ஸோ பார்ட்டிசன் அதனுடைய மேனேஜ் பண்ணுறதுக்காகவே நமக்கு எடுத்திருக்கு. அப்போ நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு 5 எம்பிக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எக்ஸாக்ட் சைஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எந்த பிளேஸில் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, எங்கே ஃபினிஷ் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அனதர் ஒரு பார்ட்டிசன் நான் வந்து பிரிக்க போகிறேன். அப்போ பார்ட்டட்லேயே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எம்கே பார்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். அப்போ அந்த எம்கே பார்ட்டுன்னு கொடுத்துட்டு இதனுடைய டைப் வந்து பிரைமரி அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். அந்த பிரைமரி நான் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அதனுடைய ஃபைல் டைப் வந்து ஸோ ext2 கொடுத்துருக்கேன். இதில் ext3 அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து ஸோ ஸ்டார்ட் எது எண்ட் எதுன்னு நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அப்போ நான் வந்து இங்கே 104 எம்பியில் நமக்கு ஆரம்பிக்குது. எனக்கு வந்து என்ன எதில் முடிக்கணும்,
ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது, எண்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து 204 MB அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ 204 MB நான் வந்து கொடுத்துட்டு என்டர் கீயை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இக்னோர் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் UWADM செட்டில் கொடுத்துருங்க. நவ் LSPLK அப்படிங்கிறத கொடுத்து பாருங்க. ஸோ நமக்கு வந்து 95 MBக்கு நமக்கு வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து அனதர் ஒரு பார்ட்டிசன்ஸ் நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு பிரிண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஸோ பார்ட்டிசன் டேபிள் ஃபார்மேட்டுக்கு எனக்கு டிஸ்பிளே பண்ணும். 104 MBல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 204 MBல எனக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. அப்போ 99.6 MB வரைக்கும் எனக்கு பிரைமரியாக நமக்கு இருக்கு. ஓகே, அப்போ 2 பார்ட்டிசன்ஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 பார்ட்டிசன்ஸையும் எனக்கு வந்து மவுண்ட் பண்ணாதான் நமக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ மவுண்டடு வந்து நீங்கள் ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ இந்த 2 பார்ட்டிசன்ஸையும் எனக்கு வந்து மவுண்ட் பண்ணணும். அப்போ மவுண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த பார்ட்டிஷனே எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். LSPLK அப்படின்னு நீங்கள் கொடுக்குறதோடவே கைஃபன் எஃப்ங்கிறது ஒரு ஃபைல் டைப்போட எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா FP அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது டெவ் VDC. ஸோ அதில் VDC1 VDC2 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஃபைல் ஃபார்மேட் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணால் தான் நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ அந்த டிஸ்க்குன்னு ஒரு UID நமக்கு கிரியேட் ஆகணும். அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா MKFS அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த MKFS ஸ்டார்ட் EXT2 வந்து ஃபர்ஸ்ட். இது ஒன்று எனக்கு இந்த மெத்தட் கொடுக்கலாம், அதர்வைஸ் கைஃபன் T அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த பார்ட்டிஷனுடைய நேமை நான் வந்து சொல்கிறேன், dev VDC1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ கைஃபன் T அதனுடைய டைப் வந்து நமக்கு EXT3 அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அந்த ஃபார்மேட்டுக்கு எனக்கு இதாயிடுச்சு, ஃபார்மேட் ஆயிடுச்சு. அது மாதிரி அனதர் பார்ட்டிசன்ஸ். ஸோ VDC நமக்கு வந்து 2 வந்து எனக்கு EXT4 ஃபார்மேட்னு வச்சுக்கிறேங்க. அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு எனக்கு மவுண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் LSPLK அப்படின்னு சொல்லிட்டு FP அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த VDC1ம் VDC2வும் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபார்மேட் ஆயிடுச்சு. அந்த ஃபைல் டைப்பும் FS டைப்பும் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. அண்ட் UIDயும் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, டன். இப்போ இந்த பார்ட்டிஷனை எனக்கு யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்போ MKDIR ரூட்டில் ஒரு நேம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து mount1, ஸோ எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ mount1 நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் அனதர் mount2 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த பார்ட்டிஷன்ஸை எனக்கு மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணுறது ஒரு டெம்பரவரியாக மவுண்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் பெர்மனண்ட்டாகவும் எனக்கு மவுண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்போ பெர்மனண்ட்டாக நான் வந்து மவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பார்ட்டிஷன்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு FS டேப்ல நமக்கு இருந்தால் தான் பெர்மனன்ட் மவுண்டு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா மவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஸ்லாஷ் டெவ்வில் VDC1 ஸோ EXT3 ஃபார்மேட்டு தான் எதில் மவுண்ட் பண்ணணும், mount1 அப்படிங்கிறதுல மவுண்ட் பண்ணணும்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் மவுண்ட் ஆயிருக்கா, இப்போ LSPLK அப்படிங்கிறதுலேயே நீங்கள் FP கொடுத்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் மவுண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது /mount1 இருக்கும். DFHT கொடுத்தும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்போ இங்கே mount1 அப்படி நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 85 MB அவைலபிள் ஸ்பேஸ், யூஸ்டு எவ்வளவு, அதே மாதிரி சைஸ், டோட்டல் சைஸ் வந்து எவ்வளவுங்கிறத நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். 91 M நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த பார்ட்டிஷன்ஸ் எனக்கு வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு மவுண்டுங்கிற கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து CD நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன், CD mount1 அப்படி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போது CD /mount1 நான் வந்து போனதுக்கு பிறகு இந்த லொக்கேஷனில் நான் வந்து எனி ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, LL கொடுத்து பார்த்துக்கிறேங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் நமக்கு ஒரு டைரக்டரி கிரியேட்டட். ஓகே, ஸோ
இது மவுண்ட்டு. அதே மாதிரி மவுண்ட் 2 எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது மவுண்ட் 2ல எனக்கு வந்து அந்த டிரைவை மவுண்ட் பண்ணணும். அதுக்காக நான் எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ETC FS டேப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ FS டேப்புங்கிற லொக்கேஷனில் போயிருங்க. போனதுக்கு பிறகு இங்கே எனக்கு வந்து லாஸ்ட்டில் என்ன நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த கீஸ் கொடுத்துக்கிறேங்க. ஸ்லாஷ் டெவ் எனக்கு UIDயை யூஸ் பண்ணியும் மவுண்ட் பண்ணலாம். நேமை வச்சு நான் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். டெவ் VDC1. ஸோ இப்போ எனக்கு வந்து எந்த பிளேஸில் மவுண்ட் ஆகணும்? மவுண்ட் 2ல மவுண்ட் ஆகணும். ஸோ அப்போ VDC2 நமக்கு VDC1 தான் அதில் கொடுத்துட்டோம். மவுண்ட் 2. ஸோ என்ன ஃபார்மேட்டு XFS சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ EXT3 EXT4 சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 0 0ன்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ். ஸோ இப்போ எனக்கு வந்து 1 செகண்ட் மவுண்டுங்கிற கமாண்ட் மட்டும் சொன்னால் போதும். மவுண்டு -A அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் LSPLK ஸோ FS டைப்போட கொடுத்து பாருங்க. ஸோ அப்போ நமக்கு மவுண்டு 2வும் நமக்கு மவுண்ட் ஆயிருக்கு. டெவ்வில் VDC2 EXT4. ஸோ அட் த சேம் டைம் DF -human readable அண்ட் டைப்புன்னு சொல்லுங்க. ஸோ மவுண்டு 2. ஸோ நமக்கு வந்து இங்கே EXT4 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 பார்ட்டிஷனுமே மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது சர்வர் பாயிண்டில். இப்போ நீங்கள் ரீபூட் கொடுங்க. அப்போ ரீபூட் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து சர்வர் B வந்து ரீபூட் ஆகுது. அப்போது அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து எதாவது ஒரு மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1 minute ப்ளீஸ். ஸோ 1 செகண்ட் நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஸோ சர்வர் பிக்கு போயாச்சு. LSPLK போட்டு பாருங்க. மவுண்ட் 2 மட்டும்தான் நமக்கு ஆயிருக்கு. VDC1 வந்து ஆகலை. ஸோ அதே மாதிரி DFHT நான் வந்து கொடுக்குறேன். அப்போ மவுண்ட் 2 மட்டும்தான் நமக்கு வந்து ஆயிருக்கக்கூடியது. அதனுடைய டைப்பு சைஸோட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பார்ட்டிஷன்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒரு FS டேப்பில் நீங்கள் டிஃபால்ட் என்ட்ரியில் என்ட்ரி ஆகிருந்தால் தான் நமக்கு அந்த சிஸ்டம் நமக்கு என்ட்ரி ஆகும். அதாவது மவுண்ட் வந்து ஆகும். ஓகே. ஸோ எனக்கு இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ரிமூவ் பண்ணணும். அப்போது டெலிட்டிங் பார்ட்டிஷன்ஸ். அப்போ அந்த டெலிட்டிங் பார்ட்டிஷன்ஸ்க்கு எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. அப்போ நமக்கு வந்து ஸோ ஒரு டிஸ்க்கு மவுண்ட் ஆகிருக்கக்கூடியதை மவுண்ட் பண்ணிடணும். மவுண்ட் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த பார்ட்டிஷன்ஸை என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ மவுண்ட் 2 நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ LSPLK அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் ஸோ இதில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ -FP கொடுத்தீங்கன்னாலும் தெரியும். அதே மாதிரி DFHT அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் ஸோ மவுண்டட் இல்லை. இப்போ எனக்கு பார்ட்டிஷன்ஸை நான் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ VDC1 அதே மாதிரி VDC2 இருக்குது. நீங்கள் பார்ட்டட் கமாண்ட்லேயே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். அப்போ பார்ட்டட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு /devவில் VDC அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ஆரம் கொடுத்துட்டு ஸோ 1 அப்படின்னு நான் வந்து கொடுப்பேன். ஸோ இங்கே P அப்படின்னு கொடுத்து பாருங்க பிரிண்ட்டு. ஸோ இப்போ இந்த பிரிண்ட்டில் 2 நம்பர் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரை நான் வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஆரம் நான் வந்து கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு 1 நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 1 செகண்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். 2 மட்டும்தான் நமக்கு இருக்குது. அண்ட் தென் செகண்ட் பார்ட்டிஷனையும் ரிமூவ் பண்ணுறேன். 2ன்னு கொடுத்துருங்க. 1 செகண்ட் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் டிஸ்க்ஸ் ஆர் ரிமூவ்டு. UWADM செட்டில் நான் வந்து கொடுத்துடலாம். ஸோ நோ பார்ட்டிஷன்ஸ்.
ஸோ எனி பார்ட்டிசன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணாலும் சரி ஆர் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் சரி. ஸோ இன்ஃபார்ம் டு ஸோ டேபிளுக்கு வந்து பார்ட்டிசன் டேபிளுக்கு வந்து நம்ம சொல்லிடுறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்பிஎல்கே கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா விடிசி வந்து எம்டியாக இருக்கு. ஓகே. இப்போ ஜிபிடி மெத்தடில் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷனை வந்து நமக்கு மவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ பார்ட்டடில் விடிசி வந்து நான் வந்து எம்கே லேபிளில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ நவ் நீங்கள் வந்து கொடுத்துக்கிறங்க பார்ட்டட் அண்ட் தென் ஸ்லாஷ் டெவ் விடிசி அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். இப்போ விடிசி கொடுத்துட்டோம். பி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் எம்எஸ் டாஸில் இருக்குது. அப்போ பார்ட்டட் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ என்ன நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ எம்கே லேபிள் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எம்கே லேபிள்னு கொடுத்துட்டு ஜிபிடி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எஸ் கொடுத்துருங்க. நவ் பி அப்படின்னு கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஜிபிடிக்கு மாறிடுச்சு. ஓகே. இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிசன்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எம்கே பார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனி ஒன் பார்ட்டிசன் நேம் வந்து அங்கே பிரைமரி எக்ஸ்டெண்டட்னு கேட்டது. இங்கே நீங்கள் எனி நேம் நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த நேம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ எனக்கு பிரைமரி தான் கிடையாது. 128 பார்ட்டிசன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ பார்ட்டிசன் 1 பார்ட்டிசன் 2 எனி ஒன் கண்டென்ட் நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ யூசர் டேட்டா அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து டேப்பை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைல் டைப்ஸு ஸோ எக்ஸ்எஃப்எஸ் ஃபார்மேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு வார்னிங் சொன்னது. ஸோ இங்கே 248 செக்டாரில் எனக்கு வந்து கொடுக்குறேன். அப்போ ஸ்பெசிஃபை த செக்டார் ஆன் த டிஸ்க். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு நியூ பார்ட்டிசன்ஸ்க்காக நான் வந்து எந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எந்த ஒரு ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 248 செக்டாரில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கிறங்க. ஓகே டன். ஸோ எண்டிங் பாயிண்ட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 GB வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ இப்போ என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 1002 MB வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். எம்பின்னு கொடுத்துருங்க. ஓகே டன். ஸோ இப்போ நமக்கு வார்னிங்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணாது. இப்போ பி கொடுத்து பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 1049 KB 1002 MBயில் நமக்கு எக்ஸ்எஃப்எஸ்ல யூசர் டேட்டாங்கிற ஒரு நேமோட நமக்கு வந்திருக்கு. ஓகே. அனதர் ஒரு பார்ட்டிசன்ஸ் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ அனதர் பார்ட்டிசன்ஸ் இதே மெத்தட்லேயே நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ எப்படி நமக்கு வந்து எம்பிஆரில் ஸ்ப்ளிட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் எம்கே பார்ட்டு தான். அப்போ எம்கே பார்ட் கொடுத்துக்கிறேங்க. பார்ட்டிசன் நேம் கேட்குது. சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபார்மேட் வந்து எக்ஸ்எஃப்எஸ் நான் வந்து கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ இங்கே வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேங்க. ஸோ 1 MB விட்டு கொடுக்கலாம் அல்லது அதுலேயே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1003 MB அப்படில கொடுங்க. அப்போ 1003 MB எனக்கு வந்து என்ன ஆகுது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அண்ட் தென் எனக்கு ஒரு 2 GB வரைக்கும் எனக்கு இதனுடைய கண்டென்ட் இருக்கணும். அப்போ 1000 GB எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 2000 ஒரு 2 GB வரைக்கும் எனக்கு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 1000 MBயில் ஸ்டார்ட் ஆகுது. 3000 ஏன்னா நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு 3.2 GB வரைக்கும் எனக்கு வேணும். ஓகே. 1000 MBயிலேருந்து 3.2 GB அப்போ மைனஸ் பண்ணிக்கிறேங்க. பிரிண்ட் கொடுத்து பாருங்க. அப்போ 2197 MB நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த பிளேஸ்லேருந்து எது வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத பார்த்துக்கிறேங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு சைஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ குயிட் கொடுத்துருங்க. என்டர் UWADM செட்டில் கொடுத்துருங்க. இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. யூனிட் MB அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ பார்ட்டட் டெவ்வில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா யூனிட்ஸ் நம்ம வந்து கொடுக்கணுமா. ஸோ இப்போது சைஸ் வந்து நமக்கு யூனிட் எம்பின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்கணும். அப்போது எவ்வளோ MP அப்படிங்கிறத நமக்கு பிரிண்டரில்
காமிக்கும். ஸோ இப்போ இங்கே வியூ பண்ணி நமக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜிபி வியூ பண்ணி பாரு. அப்போ 2 ஜிபிக்கு 2.20 ஜிபிக்கு எனக்கு எடுத்திருக்கு. அது 1 ஜிபி, இது 2.20 ஜிபி வரைக்கும். இப்போ நமக்கு இதை பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். அப்போ பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கு ஃபார்மேட் பண்ணணும். அப்போ ஃபார்மேட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸோ மவுண்ட் பண்ணணும். அப்போ ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஸோ MKFS டாட் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இந்த டைப்பில் XFS /dev VDC1 ஸோ அண்டு VDC2 ரெண்டையும் பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. LSPLK -FV கொடுத்தீங்க அப்படின்னா UID நமக்கு ரெடியாக இருக்கும். VDC1 VDC2. ஸோ இப்போ எனக்கு மவுண்ட் பண்ணணும். அப்போது LSPLK அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் நமக்கு டோட்டல் VDC1 எவ்வளவு, அதேமாதிரி VDC2 எவ்வளோங்கிறத வியூ பண்ணி பார்த்துக்கலாம். 2 GB. ஓகே, அப்போ இங்கே VDC1 VDC2 மவுண்ட் பண்ணணும். MKDR ஆல்ரெடி நம்ம மவுண்ட் பண்ண பாத்து இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபோல்டர் இருக்கு. பட் அதில் எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது. CD/mount1 ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன்ஸில் தான் இருந்திருக்கும், இதில் இருக்காது, ஃபோல்டரில் நமக்கு இருக்காது. ஸோ அப்போ இந்த பார்ட்டிஷன்ஸில் நான் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து mount/dev ஸோ VDC1 /mount, அதே மாதிரி mount2 அப்படிங்கிறத VDC2ன்னு கொடுத்துக்கிறேங்க. LSPLK கொடுத்து பாருங்க, mount1 mount2, அதே மாதிரி -FP கொடுத்தும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா DFHT கொடுத்து பாருங்க, mount2 ஸோ அதனுடைய சைஸு, அதே மாதிரி VDCயில் அதனோட VDC1ல என்ன சைஸ். ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. CD mount1 ஸோ MKDR வின்வேஸ் நான் வந்து கொடுக்குறேன், CD வின்வேஸ் ஸோ டச் ஃபைல் 1 2 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அந்த பாத்துலேயும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ஃபோல்டரில் இருந்தபடியே நான் வந்து அன்மவுண்ட் பண்ண முடியாது. அப்போது umount அப்படின்னு சொல்லிட்டு /mount1 அப்படின்னு நான் வந்து கொடுக்க முடியாது, அந்த டார்கெட் இஸ் பிஸின்னு வந்துடும். அதனால் CD ரிமோட் அனதர் லொக்கேஷன் போயிட்டு அதுக்கடுத்து மவுண்ட் பண்ணிங்கன்னா மவுண்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி எதுவும் ETCயில் என்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இது ப்ரீவியஸ்லேயே நமக்கு இருந்தது, ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா LSPLK கொடுத்து பாருங்க. ஸோ அதே மாதிரி DFHT கொடுத்தீங்க அப்படின்னா மவுண்டட் எதுவும் இல்லை. இந்த பார்ட்டிஷன்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், VDC1 VDC2வை. ஸோ இப்போ பார்ட்டட் /devல VDCயில் ஸோ RM1 RM2 UWADM செட்டில் கொடுத்துக்கிறேங்க. ஸோ UWADM செட்டில் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் UWADM செட்டில். ஓகே ஓகே, LSPLK கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ VDC வந்து எம்டியாக இருக்கு, 5 GBக்கு ஃப்ரீயாக இருக்கு. இப்போ டெலீட்டிங் பார்ட்டிஷன்ஸ், இதே தான் ஒரு பார்ட்டிஷன்ஸை எப்படி நமக்கு வந்து ஸ்வாப்பாக நம்ம மாற்றுறது. அப்போ அந்த ஸ்வாப்புக்கு நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு பார்ட்டிஷன்ஸ்லேயே நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ பார்ட்டிஷன்ஸ்லேயே நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு
அதுக்கடுத்து நீங்கள் வந்து அதை பார்ட்டிசன்ஸை வந்து மவுண்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா மேனேஜிங் ஸ்வாப் ஸ்பேஸ். அப்போ நீங்கள் இங்கேயே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ இந்த ஸ்வாப் வந்து 00 இருக்கு. ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு கைஃபன் ஹெச் கொடுத்தேன் அப்படின்னா ஹியூமன் ட்ரேடபிள் என் ஜிபியில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். மெகாபைட்ஸ் இன் ஜிகாபைட்ஸ். ஸோ அப்போ நமக்கு ஸோ எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து 1.8 ஜிபியில் நமக்கு வந்து மெமரி இந்த ஓஎஸ்க்காக இருக்கக்கூடியது. எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிஸ்க் ஸ்பேஸை ரேம் ஆட்டம் ட்ரீட் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக நமக்கு இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் இன் விண்டோஸ் விர்ச்சுவல் மெமரி நம்ம சொல்லுவோம். இன் லினக்ஸில் ஸ்வாப் மெமரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஸ்வாப்பிங் ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்வாப்பிங் ஸ்பேஸுக்கு ஏன்னா நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ 1 ஜிபிக்கு எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறேங்க ஒரு பார்ட்டடில். ஸோ சேம் பார்ட்டிஷன்ஸே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பார்ட்டட் ஸோ /devல விடிசி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்ட்டட் உள்ளே போயிடுச்சு. இப்போ இங்கே எனக்கு பார்ட்டிஷன் டேபிள் வந்து எப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இப்போ பார்ட்டிஷன் டேபிள் ஜிபிடியாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எம்கே பார்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் நேம் கேட்குது, ஸ்வாப்புன்னு கொடுத்துக்கிறேங்க. இஎக்ஸ்டி டைப்பு அதாவது ஃபைல் சிஸ்டம் டைப் அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது இங்கே நீங்கள் லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள், லினக்ஸ் ஸ்வாப்னு வரும். நம்ம ext2, ext3, xfs இது மாதிரியான பார்ட்டிஷன்ஸ் டைப் நம்ம பார்த்துருக்கோம், ஃபைல் சிஸ்டம் டைப்பு. அது மாதிரி இங்கே லினக்ஸ் ஸ்வாப் அப்படிங்கிற டைப் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அந்த ஃபைல் சிஸ்டம் டைப் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் 2048 செக்டாரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு முடிக்கணும். அப்போ 1001 எம்பியில் எனக்கு முடிக்கிறேன். ஸோ இப்போ நவ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 1000 எம்பியில் எனக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நவ் குயிட் கொடுத்துட்டேன். ஸோ வெளியில் வந்தாச்சு. UWADM செட்டில் அப்படின்னு கொடுங்க. இப்போ LSPLK அப்படின்னு கொடுத்து பாருங்கள். ஸோ VDC 1ல் ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஃபார்மேட்டை நம்ம வந்து மாற்றணும். ஸோ அப்போ ஃபார்மேட்டை FP அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் நமக்கு வந்து என்னது FP கொடுத்தாலும் ஸோ இந்த VDC 1ல் நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு VDC 1ல் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். LSPLK XFS ஃபார்மேட்டாக இருக்குது. பட் வந்து எனக்கு MKFS ஸோ ஃபார்மேட்டை வந்து மாற்றணும். ஸோ அப்போ MK swap அப்படிங்கிற கமாண்ட் எதை நான் வந்து கொடுக்க போகிறேன், டெவ்வில் VDC 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஃபார்மேட் ஆகி ஒரு UIDயும் கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் LSPLK அப்படின்னு கொடுத்து பார்த்துட்டு FP கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ஸ்வாப் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்வாப்பை எனக்கு வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் நமக்கு போதுமானது. ஸோ ஒரு டிஸ்க் பார்ட்டிஷனை எப்படி நமக்கு வந்து ஒரு டிஸ்க் பார்ட்டிஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ எத்தனை ஜிபின்னு நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணதுக்கு பிறகு அதை ஒரு ஃபார்மேட் பண்ணுறோம். ஃபார்மேட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை ஒரு ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணுறீங்க. மவுண்ட் பண்ணதுக்கு பிறகு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு பார்ட்டிஷன் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதனுடைய டைப் வந்து ஸ்வாப்னு நான் வந்து சொல்லிடுறேன். அப்படி ஸ்வாப்னு சொன்னதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபார்மேட் பண்ணிடுறோம். ஃபார்மேட் பண்ணதுக்கு பிறகு அப்போ ஃபார்மேட் பண்ணுறதுக்கு தான் MK ஸ்வாப்னு நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து அதை ஆன் பண்ணால் போதும். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு ஸ்வாப் ஆன் அப்படிங்கிற ஒரு கமாண்டு. அப்போ ஸ்வாப் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பார்ட்டிஷனை மட்டும் நான் வந்து கொடுத்துட்டாலே ஸோ அப்போ டெவ்வில் ஸோ VDC அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். ஆட்டோமேட்டிக்லி நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்வாப் ஆன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஸோ -S நான் வந்து கொடுத்தேன்னா சம்மரி பார்ட்டிஷன் அதனுடைய சைஸ் என்னங்கிற ஸ்டேட்டஸை நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு H கொடுங்க ஆர் M கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எவ்வளவு ஆக்குபைடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ ஸ்வாப் வந்து நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஸ்வாப்பிங் ஸ்பேஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்படி நான் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆன் அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம். இதை நீங்கள் பெர்மனண்ட்டாக இப்போ ரீபூட் கொடுக்குறேன்.
அப்போ ரீபூட் கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகாது, இந்த ஸ்வாப் ஸ்பேஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகாது. ஸோ ரீபூட் ஆகி வரட்டும். இப்போ ஃப்ரீ ஹெச் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்வாப் வந்து 0ன்னு தான் நமக்கு இருக்கும், 00 பைட்ஸ்ன்னு தான் இருக்கும். அப்போ நீங்கள் விம் இடிசி ஸோ எஃப்எஸ் டேப்பில் போய் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே எப்படி நான் வந்து கொடுக்க போகிறேன், ஸ்லாஷ் ஸோ எஸ்கேபை ஸ்லாஷ் டெவ்வில் விடிசி 1ங்கிறது ஸ்வாப்பு அண்ட் தென் ஸ்வாப்பு அண்ட் தென் நமக்கு டிஃபால்ட்ஸ் 00 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ இது வந்து பெர்மனண்ட்டாக எனக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதனுடைய டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் மவுண்ட் -a அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஸ்வாப் ஆன் பண்ணணும். ஸோ அப்போது ஸ்வாப் ஆன் இப்போ ஃப்ரீ ஹெச் கொடுத்து பாருங்க. ஸோ நோ ஸ்வாப் ஆன் ஸோ அண்ட் தென் ஸ்லாஷ் டெவலப் விடிசி 1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்ல இருக்கும். ஒரே நிமிஷம் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப் ஃபைல் மட்டும் ஓபன் பண்றீங்களா சார்? அப்போ வந்து ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேம்மா. ஓகே. dev vdc1 swap default 0. சார் நம்ம செகண்ட் ஒன் வந்து மவுண்ட் பாயிண்ட் தான் சார் கொடுப்போம். மவுண்ட் பாயிண்ட் வந்து ஸ்வாப் ஆன் சார். ஆமா செகண்ட் பிளேஸ்ல மவுண்ட் பாயிண்ட் கொடுப்போம். பட் வந்து இங்க ஸ்வாப்புக்கு வந்து ஸ்வாப்னே நம்ம வந்து கொடுத்துறோம். ஓகே, அடுத்து நமக்கு ஃபைல் சிஸ்டம் ஸ்வாப். ஓகே. ஓகே. ஸோ அப்போ இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்வாப்பை எனேபிள் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ ஸ்வாப்புக்காக உங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ என்ன சைஸ் நமக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதில் முடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கிறேன். வெரி சிம்பிள். ஒரு பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை ஃபார்மேட் பண்ணுறோம். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு பிறகு ஸ்வாப் ஆன். எனக்கு ஸ்வாப் ஆஃப் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா அப்படியே தான் ஸ்வாப் ஆஃப் ஸ்லாஷ் டெவ் விடிசி 1 கொடுத்துட்டேன்னா ஆஃப் ஆயிரும். ஒன்ஸ் அகைன் ஃப்ரீ ஹெச் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 00 பைட்ஸில் நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ நவ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்வாப் ஸ்பேஸ் எப்படி நமக்கு வந்து ஃபார்மேட் பண்ணோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன் பண்ணீங்க. ஸோ தேவையில்லை அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எவ்ரிதிங் யூஐடியை வச்சு நமக்கு மவுண்ட் பண்ணணும். ஓகே. எஃப்எஸ் டேப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எல்எஸ்பிஎல்கே அப்படின்னு கொடுத்து பாருங்க. அப்போ அதில் எஃப்பி அப்படின்னு பாருங்க. அப்போ எஃப்பி அப்படின்னா வந்து கைஃபன் எஃப்பின்னு பார்த்தாலே இங்கே ஒரு என்ன வந்துடும் நமக்கு யூஐடி கிரியேட் ஆயிடும். ஸோ டிஸ்க்கு 1 இருந்தாலும் சரி எனி டிஸ்கை நீங்கள் எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூஐடியை வச்சு தான் நீங்கள் மோஸ்ட்லி எக்ஸாம் எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னா அந்த யூஐடியை வச்சு மவுண்ட் பண்ணுறோம். ஸோ எக்கோ ஏன்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா யூஐடி ஈக்குவல் டு ஸோ அந்த ஐடி நேம் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸ்வாப்பு அண்ட் தென் ஸ்வாப்பு டிஃபால்ட்ஸ் அண்ட் தென் 00 இது எவ்ரிதிங் சிஇடிசியில் எஃப்எஸ் டேபுங்கிற ஃபைல். இப்போ விம்மில் சிஇடிசி எஃப்எஸ் டேப் கொடுங்க. அந்த லைன் ஆட் ஆயிருக்கும். ப்ரீவியஸ் லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்வாப் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேங்க. ஸ்வாப் ஆன் ஸ்லாஷ் டெவ்வில் விடிசி 1 கொடுத்துருங்க.
இப்போ ஃப்ரீ ஹெச் கொடுத்து பாருங்க, ஆன்ல தான் இருக்கு. ஒன்ஸ் அகைன் ரீபூட் பண்ணுங்க. இப்போ ரீபூட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு ஸ்வாப் ஆன் வந்து ஆயிரும். ஸோ யூஐடி வச்சு எனி ஒன் டிஸ்க்கு 1 மணி நேரம் இருக்கு. ஸோ அப்போ யூஐடி வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. எல்எஸ்பிஎல்கே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்வாப் வந்து நமக்கு ஆன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ டிஎஃப்ஹெச்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த டிஎஃப்ஹெச்டியில் நமக்கு ஸ்வாப்புக்கு வந்து எல்எஸ்பிஎல்கே அதுலேயே பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஸ்வாப் ஸ்பேஸ் வந்து ஆன்ல இருக்கு. ஓகேம்மா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லைங்க சார். ஓகேம்மா, ஒரு டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எனி பார்ட்டிஷன்ஸ் உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி ஸ்வாப் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அடுத்த சாப்டர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு மேனேஜிங் லாஜிக்கல் வால்யூம்ஸ். ஓகே, ஸோ எல்விஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்விஎம் கான்செப்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ எல்விஎம் கான்செப்ட்ஸ் எதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? சரி, இப்போ வந்து நமக்கு இப்போ இதுல பார்ட்டிஷன் பண்றோம், நமக்கு ரூட் பார்ட்டிஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து சர்டன் இப்போ லாக்ஸ் அந்த மாதிரி இதுக்குலாம் வந்து அதுவே சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் மட்டும் தான் சார் வரும். இப்போ 8 GB ஒரு 1 GB மட்டும்தான். நமக்கு வந்து இப்போ வந்து மொத்தம் டிஸ்க் வந்து 1 GB இருக்கு. அது வந்து எவ்வளவு பார்ட்டிஷனா பிரிஞ்சிருக்கான்? 300 பிரிஞ்சிருக்கு. 300 GB 300 GB 300 GB. ஆனா எனக்கு அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து 500 GB இருக்குன்னா நம்ம அப்படி இருக்கும்போது அப்லோட் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம எல்விஎம் வச்சு அந்த ரெண்டு பார்ட்டிஷனையும் ஜாயின் பண்ணி இருந்தோம்னா நம்ம 500 GB ஃபைல அது இது பண்ணிக்கலாம் சார். சூப்பர்மா. ஒரு ஹார்ட் டிஸ்க் உடைய பார்ட்டிஷன்ஸை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ்டு சைஸுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி வந்த மெத்தட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதை நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்டாஸ் அதாவது எம்பிஆர் மெத்தட்லேயோ ஆர் ஜிபிடி ஸ்கீம்லேயோ நமக்கு இருக்கும். அப்போ அந்த ஜிபிடி ஸ்கீம்லேயே இருக்கக்கூடியதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய பார்ட்டிஷனுடைய சைஸ் வந்து எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் VDA3 1.7G அதாவது 9.9G அப்படின்னா இதை இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது ஒரு நார்மல் மெத்தடாக இருந்தால். அட் த சேம் டைம் இதே டிஸ்க் பார்ட்டிஷன்ஸை நான் வந்து எல்விஎம்மாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்விஎம் லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஈஸிலி ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ஒரு ஓஎஸ் ஹார்ட் டிஸ்கை வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு பிரிக்கிறீங்க. அப்போது எனக்கு சி டிரைவில் டிஸ்க் ஸ்பேஸ் கம்மியாயிருச்சு, அப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ நான் என்டையர் பார்ட்டிஷனையுமே நான் வந்து என்ன பண்ணணும், ஸோ ரிமைனிங் இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சைஸை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி வரும். அதுவும் ஃபிக்ஸ்டு சைஸ் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, ரீசைஸ் பண்ண முடியாது. பட் இங்கே நமக்கு ஈஸிலி ரீசைஸ் பண்ணிக்கிற முடியும், குரூப் பண்ணிக்கிற முடியும். இப்போ தம்பி சொன்னது மாதிரி ஒரு மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்ஸை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் அதனுடைய டோட்டல் சைஸை வந்து எனக்கு ஒரு வால்யூமா ஒரு டிஸ்குடைய ஸ்பேஸாக எனக்கு காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
என்கிட்ட 1 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அப்போ இப்போ நமக்கு வந்து ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்கா இருக்கு. எனக்கு ஒரு பார்ட்டிஷன்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து 750 GB ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு தேவைப்படுது. அப்போ 750 GB ஹார்ட் டிஸ்க்குங்கிறத நான் வந்து ஒரு டிஸ்க்கு கொண்டு வரவே முடியாது. 500 தான் இருக்கும். இது தனித்தனியாக தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ இதை நான் வந்து ஒரு லாஜிக்கலி மேனேஜ் பண்ணலாம். எப்படி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு, அப்போ மெர்ஜ் பண்ணிட்டேன்னா 1 TBக்கு வந்துடும். அப்போ அந்த 1 TBயில் வந்து ஒரு 750 GB மட்டும் ஒரு பார்ட்டிஷனாகவும் மீதி ரிமைனிங்கை வந்து ஒரு பார்ட்டிஷனாகவும் எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு உடைய வால்யூம் சைஸா எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிற முடியும். ஓகே, அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, அப்போ லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது ஒரு ஹார்ட் டிஸ்கை எனக்கு வந்து ஒரு டிஸ்க் ஸ்பேசஸை ஈஸியாக நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எல்விஎம் மேக் இட் ஈஸியர் டு மேனேஜ் டிஸ்க் ஸ்பேஸ், அவ்வளோதான். ஒரு டிஸ்க் ஸ்பேஸை ஈஸியாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலுடைய ஒரு ஹார்ட் டிஸ்குடைய சைஸஸ் வந்து நான் வந்து ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் ஒவ்வொரு டிஸ்க்லேயும் நமக்கு ஃப்ரீ ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஒரு வால்யூமா ஒரு டிஸ்குடைய ஸ்பேஸாக எனக்கு கிரியேட் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இப்போ சி டிரைவ், இப்போ டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ்னு இருக்கு. அப்போ இந்த நாலுலுமே நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்பேசஸ் இருக்கக்கூடியதை மட்டுமே எனக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பார்ட்டிஷனாகவும் எனக்கு வந்து சொல்றதுக்கு என்ன டூல் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எல்விஎம் கான்செப்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை நீங்க சிங்கிள் ஹார்ட் டிஸ்காவும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கன்வெர்ட் பண்ணதை நீங்க மல்டிபிள் ஒரு பார்ட்டிஷன்ஸா நமக்கு ஸ்ப்ளிட் பண்றதுக்கும் எது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எல்விஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா, ஸோ இன்னும் அவங்க 2 பேரும் ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நாளைக்கு அவங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு கூட நமக்கு வந்து இந்த எல்விஎம்மை ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேயா, ஸோ எல்விஎம் வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்குறத கிளியராக பார்த்துக்கணும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் எக்ஸாக்ட் சைஸ் எப்படி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ரீசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டாபிக். அப்போ இந்த டாபிக் ஒரு டோட்டலாகவே இன் ஜென்ரல் லினக்ஸை பொறுத்த மட்டும் ஃபைல் பெர்மிஷன், அதே மாதிரி யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸு, நெட்வொர்க்கிங் அண்டு ஸ்டோரேஜ், இந்த 4 கான்செப்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 கான்செப்டை தான் நமக்கு ஒரு பேசிக்கலி எல்லாருமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா எனி ஒன் பிளேஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிற முடியும். மற்ற அதர் டாபிக் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் ஓரியன்டாக. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டாக லினக்ஸ்னாலே நீங்கள் ஃபைல் பெர்மிஷன்ஸ் ஸோ நம்ம மேஜராக தெரிஞ்சுக்கணும், யூசர் அண்ட் குரூப்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஸ்டோரேஜ் அண்டு நெட்வொர்க்கிங். ஸோ இந்த கான்செப்டில் வந்து நமக்கு டவுட்ஸ் வச்சுக்கிறக்கூடாது. ஓகே, அது ரிலேட்டடான மோர் எக்ஸாம்பிள்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம பார்க்குறது போக அடிஷ்னலாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்டையர் நமக்கு லினக்ஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த 4 மேஜர் டாப்பிக்கு தான் தனித்தனி டிவிஷனாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, ஒரு லினக்ஸில் வந்து மோர் செக்யூரிட்டி ஓரியன்டாக போகிறதா இருந்தால் அது ஃபைல் பெர்மிஷன்ல இருந்து தான், யூசர் அண்ட் குரூப்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து ஒரு டார்கெட் லெவலில் நம்ம வந்து ரீச் ஆகிறது. ஸோ இப்போ அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. டுமாரோ நமக்கு எல்விஎம் பற்றி நமக்கு ஸோ கிளாஸ் வந்து நாளைக்கு கிளாஸ் இருக்குல்லவா மோகன்? இருக்குங்க சார். சார் நாளைக்கு இன்னும் என்னென்ன சார் பேலன்ஸ் இருக்கு? எல்விஎம் அப்புறம் சார் எல்விஎம் இருக்குப்பா. அதுலயே வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ்டு ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு விடிஓ ஸ்ட்ராட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா, விடிஓ கான்செப்ட் அட்வான்ஸ்டு ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து மேனேஜிங் பேசிக் ஸ்டோரேஜ் இல்லையா, பார்ட்டிஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம், அதே மாதிரி ஸ்வாப் வந்து எப்படி பண்றோம். நெக்ஸ்ட் வந்து எல்விஎம், அதுக்கடுத்து விடிஓ ஸ்ட்ராட்டிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ அந்த வீடியோ கான்செப்டும் ஸ்ட்ராட்டிஸும் வந்து அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் அட்டாச்சு டிவைஸ், அதாவது நமக்கு என்எஃப்எஸ் கான்செப்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று பார்ப்போம். அதுக்கடுத்து பூட் ப்ராசஸ் ஒரு சாப்டர், 10th சாப்டர் வந்து இப்போ 7th சாப்டர் தான் லாஜிக்கல் வால்யூம், 8th சாப்டர் வந்து நமக்கு வந்து வீடியோ ஸ்ட்ராட்டிஸ்,
அதுக்கடுத்து என்எஃப்எஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா 9th சாப்டர். பூட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த பூட்டிங்ல நமக்கு டார்கெட் செலக்ட் பண்ணுவோம். அது அதே மாதிரி பாஸ்வேர்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இது 10th சாப்டர். நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஃபயர்வால் ஓரியன்டா நீங்க ஏசி லினக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே ஃபயர்வால் ஓரியன்டாவும் இங்க வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலிங் ரெட்ஹாட் லினக்ஸ் வந்து எப்படி நமக்கு இன்ஸ்டால் பண்றதுங்கிறது ஒரு சாப்டரா நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஆமா எல்பிஎம், விடிஓ, என்எஃப்எஸ், பூட் ப்ராசஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்டு கண்டெய்னர் ஒரு 6 சாப்டர் இருக்குமா. ஓகேங்க சார். ஓகேம்மா. சார் அப்ப நமக்கு இது புரியும் இன்னொரு 1 வீக் போயிருமாங்க சார்? எஸ் 1 வீக். ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தோம்னாலும் மினிமம் 5 days ஆர் 6 days போயிரும்பா. ஓகேங்க சார். ஓகேம்மா ஓகேம்மா. 7 classes வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் கூட டவுட் செஷனா கூட வச்சுக்கலாம். ஒரு 7 கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே ஓகேங்க சார். ஓகேம்மா ஓகேம்மா. வேற சத்தியா க்ளோஸ் பண்ணிடலாமாப்பா? சத்தியமூர்த்தி. ஓகேம்மா. ஓகே ஓகே தேங்க்யூ. சரி ஓகேம்மா நாளைக்கு பார்ப்போம்ப்பா. நாளைக்கு பார்ப்போம். ஓகேம்மா.